ஆட்டுக்கால் பாயா பர்ஃபெக்டாக சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் பார்த்திங்கன்னா 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது, ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு இதில் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கலர் நல்லாயிருக்கும். 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதில் பச்சை வடை போன பிறகு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, மட்டன் மசாலா, அதுக்கப்புறம் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், மிளகு சீரகம் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து மசாலா குக் ஆன பிறகு இதில் ஆட்டுக்கால் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூவி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து விசிலில் ஒரு 2 விசில் போட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் சிம்மில் விட்டுட்டிங்கன்னா சூப்பராக குக் ஆகி வந்துடும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பத்தை தேங்காவை துருவி எடுத்துருக்கேன். இது கூட சோம்பு சேர்த்து ஒரு 10லேருந்து 12 முந்திரி சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு நம்ம வேக வச்ச ஆட்டுக்காலோட சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே கொதிக்க விட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடும். இடியாப்பத்தோட சர்வ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.